ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். மிக அருமையான வேத வசனம். இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறதை இந்த வேத வசனத்தில் நாம் வாசித்தோம். மெய்யாகவே ஆபிரகாமை தேவன் அதிகமாக நேசித்து அவனை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே, வாக்கு தத்தங்களை அவன் பற்றி கொண்டதினாலே தேவன் ஆபிரகாமின் மீது மிகவும் அன்புள்ளவராக அவருக்கு அநேக ஆசீர்வாதங்களை வேதத்தில் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் விசுவாசத்தின் ஒரு தகப்பனாக திகழ்ந்தார். ஏனென்றால் தேவன் சொல்லுகிற காரியங்களை அப்படியே அவர் விசுவாசித்து அதை பற்றி கொண்டதினால் அவருடைய வாழ்க்கையில் மேன்மைகளை உயர்வுகளை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இந்த ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் யோசிக்கும்போது, அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது, அதை குறித்து ஆபிரகாமுக்கு அநேக கவலைகள், அநேக கஷ்டங்கள், மனவேதனைகள் இருக்கிற சூழ்நிலை இந்த வார்த்தை தேவன் சொன்ன உடனே ஆபிரகாம் அதை பற்றி கொண்டு அந்த வாக்கு தத்துவங்களை தேவனிடத்தில் பெற்று அதை பற்றி கொண்டு வாழ்ந்ததுனால தேவன் அதை பார்த்து அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்ல, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள், ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரங்கள், ஆபிரகாமை போல குழந்தை இல்லாத சூழ்நிலைகளில் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அதை அப்படியே நாம் விசுவாசிக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்று அநேக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது அநேகர் உள்ளத்தில் விசுவாசம் இல்லாத ஒரு காரணத்தினால், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால அநேக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு மிகவும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படிந்து அந்த தேவன் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தங்களை, அந்த வார்த்தைகளை அப்படியே பற்றி கொண்டதுனால தேவன் அவரை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கோம். ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும். ஒவ்வொரு நாள் அது வளர்ந்து அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அந்த வாக்கு தத்துவங்களை பற்றி கொள்கிற அந்த குணாதிசயங்களை நீங்களும் உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த புதிய நாளில் கூட ஒவ்வொரு நாளில் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவார் என்ற நிச்சயத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அதில் நீங்கள் பெருகவே பெருகும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுக்கு பிடிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்தபடினால நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் நிச்சயமாக இடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பெருகும்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக நிந்தனைகள், அவமானங்கள், குழந்தை பாக்கியமின்மை, அநேக வேதனைகள் உண்டு. ஆபிரகாம் அன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்பினதுனால அவரை தேவன் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உடைய வார்த்தை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும்படியான சூழ்நிலையை நீர் ஆண்டவரை உண்டு பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.